திவ்யதர்ஷினி பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க. பல வருடங்களாக விஜய் டிவியில ஒரு தொகுப்பாளினியாக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்பர் 1 தொகுப்பாளினியாக திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க தொகுத்து வழங்குற நிகழ்ச்சி எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா ரசிகர்கள் கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப கலகலப்பா இருக்கும். ஏன்னா எல்லா சினிமா செலிபிரிட்டிஸும் இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதனாலேயே வந்துட்டு இவங்க எதை பத்தி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க தற்போது வந்துட்டு சின்னத்திரையை விட படங்கள்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. சரியான கதாபாத்திரத்தை ஏற்று கரெக்டா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு 2 படத்துல நடிச்சிருக்காங்க. சமீபத்துல சர்வம் தாளமயம் அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு தொகுப்பாளி கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருப்பாங்க நம்ம டிடி அவர்கள். இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. இவங்க வந்துட்டு நெருங்கிய நண்பரை தான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த காதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவே வந்துட்டு திருமணம் வந்துட்டு விவாகரத்துல எடுத்துட்டு போய் முடிச்சிருச்சு. அதனால கொஞ்ச நாள் வந்துட்டு வெளியே தலை காட்டாம இருந்த டிடி அவர்கள் தற்போது மறுபடியும் வந்துட்டு வெளியே தலை காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய புகைப்படங்கள்லாம் சமூக வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பழைய டிடியா இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவா வந்துட்டு இருக்காங்களாம் சமூக வலைத்தளத்தில். ஆனா தற்போது இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு வித்தியாசமான புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் பரவி வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ரொம்ப சின்ன வயசு புகைப்படங்க. அதாவது நலத்தம்பேந்தி படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் கியூட்டா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல இந்த புகைப்படத்தை பார்த்து எல்லாமே சொல்ற கமெண்டே வேற. ஏன்னா உள்ளம் கேட்குமே மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? ஸோ அதில் வந்துட்டு ஷாம் நடிச்சிருப்பாரு, ஆர்யா, பூஜா மற்றும் லைலா, நம்ம அசின் கூட நடிச்சிருப்பாங்க. இவங்க 5 பேர் தான் அந்த படத்தில் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா டிடியும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. ஸோ டிடி வித்தியாசமான ஃபேஸ். ஸோ டிடியா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு அந்த ஃபேஸ் கட்டு. ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் அனைவரும் இந்த புகைப்படத்துக்கு கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்தா கண்டிப்பா நீங்களும் அதே சொல்லுவீங்க. இந்த புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளத்தில் செம்ம வைரலா பரவி வந்துட்டு இருக்கான். மேலும் இது போன்ற செய்திகளுடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.